வணக்கம் உறவுகளே, எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக தயிர் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, அது மட்டும் இல்லாமல் இன்ஸ்டண்ட்டாக வெஞ்சனம் எதுவும் பண்ணணும்னு சொன்னால் இந்த மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்குல சூப்பராக சட்டுன்னு ஆயிரும். அதே நேரத்துக்கு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நான் நல்லா பெரிய சைஸ் 2 உருளைக்கிழங்கு நல்லா தோல் சீச்சு இந்த மாதிரி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா ஒரு தின்னான ஸ்லைஸ் அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. கத்தியில் நல்லா வரும். அதனால் கத்தியில் பண்ணிக்கோங்க. இல்லையாட்டி உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அந்த மாதிரி சீச்சிக்கிறதுனாலும் சீச்சிக்கலாம். ஆனால் சீச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்ப பத்தலாவாக வரும். அது அவ்வளோவா நல்லா இருக்காது. அதனால் இந்த மாதிரி ரவுண்டோட கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு மீன் ஷேப்பில் நல்லா இருக்கும். அதை உடனடியாக தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சிட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாது. இப்போ இதுக்கு தேவையான மசாலா எடுத்துக்கிடுவோம். நம்ம மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன் 1 ஸ்பூனு, 1/4 ஸ்பூனு மஞ்சள்தூள் எடுத்துருக்கிறேன், தனியா பவுட்ரு 1 ஸ்பூன் எடுத்துக்கிறேன். டேஸ்ட்டுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் லைட்டாக கம்மியாகவே போட்டுக்கோங்க. அப்போ தான் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன் 1 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மேங்கோ பவுட்ரு, காஞ்ச மாவத்தை இருக்குது பார்த்திங்களா, அதோடைய பவுட்ரு. அது உங்களுக்கு கிடைக்கும், ரெடிமேடாகவும் கிடைக்கும், இல்லை வீட்டில் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. அதை 1 ஸ்பூனு கொஞ்சோண்டு போட்டிருக்கேன். மேங்கோ பவுட்ரு போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு புளி காரத்தோட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் ரொம்ப தண்ணி ஊற்றாமல் 2 ஸ்பூனு தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி குழச்சி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம மீனுக்கெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி. ஏன்னா உருளைக்கிழங்கு ஒரு 5 நிமிஷம் நம்ம இந்த மசாலாவில் தடவி ஊற வச்சோம்னா தண்ணி விடும். அதனால் தண்ணி ஜாஸ்தி விடாமல் 2 ஸ்பூனு தண்ணி மட்டும் விட்டு இந்த மாதிரி நல்லா 2 சைடுமே நல்லா மசாலா பிடிக்கிற மாதிரி நல்லா தடவி ஒரு 5 நிமிஷம் ஊற விட்டுருவோம். நம்ம இது நிஜமாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். மசாலாலாம் உதிராமல் சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. 5 நிமிஷம் ஊற வச்சுட்டிங்கன்னா நல்லா அதில் உப்பு புளி காரம்லாம் சாந்துடும். நல்லா இந்த மாதிரி தடவி ஒரு 5 நிமிஷம் இல்லை ஒரு 10 நிமிஷம் உங்கள்கிட்ட டைம் இருந்துச்சுன்னா அந்த மாதிரி விட்டுருங்க. அதனால தான் ரொம்ப தண்ணி விடாதீங்க. ஏன்னா உருளைக்கிழங்குல தண்ணி விடும். இந்த மாதிரி நல்லா தடவிக்கிட்டு ஊற வச்சுருவோம் நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு. இது நல்லா ஊறிச்சுன்னா கொஞ்சம் தண்ணி விடும். தண்ணி விட்டு அந்த மசாலா லைட்டாக இதாகும். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னு பாருங்கள். இதை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வச்சுக்கிட்டு அதில் ஒன்று ஒன்றா அந்த மாதிரி மீன் வறுப்போம் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாஸ்தி எண்ணெய் எல்லாம் தேவையே வராது. 2 ஸ்பூன் எண்ணெய் மட்டும் சுற்றி வர விட்டிங்கன்னா போதும். சுற்றி வர 2 ஸ்பூன் எண்ணெயை விட்டு நல்லா மூடி போட்டு ஒரு சைடு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டிங்கன்னா தான் நல்லா வரும். நல்லா வெளியெல்லாம் நல்லா கிரிப்ஸியாக கருகாமல் சூப்பராக நல்லா மொறுன்னு வரும். அதுக்கப்புறம் நான் எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுட்டு எண்ணெய் நல்லா சுற்றி வர விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை போட்டிருக்கேன். கருவேப்பிலை போடுங்க, நல்லா ஃப்ளேவராக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம திருப்பி விட்டுக்கலாம். திருப்பி விட்டிங்கன்னா பாருங்கள் மசாலாலாம் உதிராது பாருங்கள். இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா எல்லாத்தையும் நல்லா திருப்பி விட்டதுக்கப்புறம் அந்த தட்டில் கொஞ்சம் மசாலா விட்டுருக்கும் பார்த்தீங்கன்னா, லைட்டாக தண்ணி அந்த மசாலா இருக்கும் மிஞ்சும் பாருங்கள். அந்த மசாலாவை என்ன பண்ணுங்கள், இப்போ இது மேலே அந்த உருளைக்கிழங்கு மேலே நல்லா அப்படியே இப்போ சுற்றி வர நல்லா அந்த உருளைக்கிழங்குல படுற மாதிரி நல்லா போடுங்க. இப்போ தான் பார்க்குறதுக்கு அது அப்படியே மசாலாலாம் உதிராமல் நல்லாயிருக்கும். இது ஒரு ட்ரிக்கு தான். எண்ணெய் தேவை இருந்தால் எண்ணெய் சுற்றி வர விட்டுட்டு இந்த மாதிரி மசாலாவை மறுபடியும் அதில் இருக்கிற எல்லா மசாலாவையும் இந்த மாதிரி அந்த உருளைக்கிழங்குல தடவி விட்டுருங்க. பாருங்கள் இந்த தடவி விட்டு நம்ம திருப்பி போட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு மூடிட்டோம்னா அவ்வளோதான் வெந்துடும். பாருங்கள் இப்போ நல்லா 2 சைடுமே நல்லா மொறு நல்லா வெந்துருச்சு. நல்ல மசாலாலாம் பாருங்கள் அதில் எப்படி ஒட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு அவ்வளோதான். நம்மகிட்ட சூப்பரான தவா உருளைக்கிழங்கு ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சோறுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இல்லாட்டி நீங்கள் சும்மா விட சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும். நல்ல உப்பு புளி காரத்தோடு ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்கிற ரவா உருளைக்கிழங்கு நம்மகிட்ட ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி ஈஸியான ரொம்ப சீக்கிரமாக செய்கிற ரெசிபி கூட உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் சந்திப்போம். பாய். டேக்